கௌரியோட ஊர்ல இருந்து எஸ்ஐ பேசினாரு. கௌரியை கொல்றதுக்கு நான் அனுப்புன கோடாரி குரூப்ஸ் 9 பேரையும் காட்டு பகுதியில் யாரோ கை காலு தலைன்னு கண்டம் துண்டமா வெட்டி போட்டிருக்காங்களாம். அப்ப கௌரிக்கு ஏதாவது ஆயிருந்தா துர்கா எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருப்பா? அண்ணா, அவங்கள கொன்னது யாரா இருக்கும்? கௌரிக்கு ஆபத்துன்னு தானே துர்கா கிளம்பி போனா. அப்போ அவங்கள கொன்னது துர்கான்னு சொல்றீங்களா? ஏய், 9 பேரை ஒருத்தியால எப்படி கண்டத்துண்டமா வெட்டி கொல்ல முடியும்? இவதான் மனுஷியே கிடையாத. காலன் சாமி சொன்ன மாதிரி இவ ஒரு அவட்ட தானே. அவனுங்க பீஸ் பீஸா வெட்டி போட்டுட்டு இங்க ஒண்ணும் தெரியாத அப்பாவி மாதிரி நின்னுட்டு இருக்கா பாருங்க. கடப்பா கனகாவை பிசாசு ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்காங்க. ஒருவேளை கனகாவுக்கு அவ்வளவு சக்தி இருக்கா? இதெல்லாம் எப்படி நம்புறதுனே தெரியல. இவ அவட்டியா இருப்பான்னு நம்பிதானே துர்காவுக்கு பிண்டம் வைக்க போறோம். அப்ப இதையும் நம்பிதானே ஆகணும். அத்தை, பிண்டத்தை கொடுத்து துர்கா 12ன்னு கணக்கு சொன்னாலே, அதுல 9 இவங்களா இருக்குமோ? என்னங்க, வீணா சொல்ற மாதிரி கூட இருக்கலாம். அப்போ 12ல 9 பேர் போச்சுன்னா மிச்சம் 3 பேர் யாரா இருக்கும்? ஏற்கனவே மட்ட சேகர்னு ஒருத்த செத்துட்டானே, அவனையும் கணக்குல எடுத்துட்டா இன்னும் 2 பேர் யாரு? அங்க போனதும் புரோகிதர் கணக்கு சொல்வாருன்னு துர்கா சொல்றாளே, ஒருவேளை அங்க போனா தெரியுமோ? நேத்து பிசாசை இறக்கிறதுக்காக ஒரு பொணம் விழுந்துச்சே, அதையும் சேர்த்தா 11 பேரு. அப்போ இன்னொருத்த என் மனசுல ஒருத்தன் ஞாபகத்துக்கு வர்றான். ஆனா அவனா இருந்திருக்கூடாதுன்னு தோணுது. சரி, நாம எங்கேயும் நின்று பேசிக்கிட்டு இருக்காம முதல்ல கிளம்புவோம். திடீர்னு அசோக் வந்துட்டான்னா இன்னும் கிளம்பலையான்னு சந்தேகமா கேட்பான். எல்லாரும் கார்ல ஏறுங்க.